அண்ணா வணக்கம். வணக்கங்க. இன்னைக்கு வந்து புது வருஷ பிறப்பு, ஆங்கில வருட பிறப்பு, அப்படியே எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிருங்க. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சார்பாக நான் உங்களுக்கு சொல்றேன். நன்றி. ஏற்கனவே கேக் எல்லாம் வெட்டி கொண்டாடிட்டோம். என்ன எதிர்பார்க்கவே இல்லை நம்ம பசங்க அப்படி பண்ணுவாங்கன்னு. நான் இதனால வரைக்கும் அப்படியெல்லாம் பண்ணதும் இல்லை, அப்படி விளையாண்டதும் இல்லை. சரி. ஏக்கு வெட்டுவேன், எல்லாம் பண்ணுவேன். இந்த அளவுக்கு பண்ணதில்லை. வயசு சொல்லாம வேண்டாம் இல்லை, இந்த வயசுல நாம இதை அனுபவிச்சிருக்கிறோம். சரி ஓகேண்ணா. இன்னைக்கு வந்து சந்தை நிலவரம் எப்படி போகுதுங்க? பரவாயில்லைங்க. இன்னைக்கு ஓரளவுக்கு மாடுகள் இன்னைக்கு ஆரம்பமே வருஷம் ஃபர்ஸ்ட்டுக்கே நல்ல சிறப்பாக எடுத்தோம். சரிங்க. அது போக வந்து பரவாயில்ல, இன்னைக்கு ஆரம்பமே மழை துளியோட நல்ல குளிர்ச்சியா வருஷம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாச்சு. சம்மதமே எல்லாம் மழை துளி வந்து இன்னைக்கு நல்ல குளிர்ச்சியா எடுத்தோம். சரி ஓகே. கையில வந்து ஒரு நாட்டு மாடு கிராஸ் வச்சிருக்கீங்க. நாட்டு மாடே தான், கிராஸ் இல்ல, நாட்டு மாடே தான். ஆமா. சரி. இது வந்து டீடைல் சொல்ல முடியுங்களா? இது நம்ம சொந்த யூஸுக்கு வாங்கி இருக்கிறோம். சொந்த யூஸுக்கு. ஏற்கனவே போன வாரத்துல ஒண்ணு வாங்கிருந்தீங்க. வந்து வாங்கணும். அப்புறம் இந்த வாரத்துல ஒரு மாடு பார்த்தோன்னு மனசுக்கு பிடிச்சது, லட்சுமி ஏட்டா இருக்குது. சரி இது அதோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி இருக்கிறோம். இது பால் தேவைக்கெல்லாம் இல்லைங்க, இது அழகுக்கு தான் வாங்கி இருக்கிறேன். பால் கறந்து இது பல்லாக்கிற தேவைக்கு நோக்கத்துல வாங்கல. சரி, மனசுக்கு பிடிச்சது, சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கீங்க. அந்த மாடு ஒன்று வாங்கினோம். மாடு கட்டுத்தாரில் வந்த ராசி நல்லா இருந்துச்சு. அடுத்தது இந்த மாடு பார்த்தோம். இது கொஞ்சம் மாடு கட்டுத்தாரில் நின்னோம்னா மாடு ஒரு தோரணையாக அழகாக இருக்கும், ஒரு கந்திஷ்டி படாது, ஒன்றும் ஒரு சாமி மாடாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கீங்க. சரி ஓகேண்ணா. இது கண்ணோட வாங்கியிருக்கீங்க. கண்ணு இங்கே இருக்கிற பொட்டக்கண்ணுங்களா? ஆமாங்க, பொட்டக்கண்ணு. அது பார்க்குறக்கு அழகா லட்சணமாக இருக்கு, நல்ல டிமிலோட. அவர் நண்பர் வந்திருக்காரு, நண்பரோட பேசிட்டு இருக்காரு. நானும் அவரும் ஒரே மாதிரி இருந்தான். இப்போ நான் கொஞ்சம் டயட்ல வந்து இறச்சிட்டேன். சரி, ஏறிட்டு இருக்கிறேன். அவர் ஏறிட்டாரு. தப்ப பாருங்க, வித்தியாசம் தக்கரா இருப்பாரு. சரி ஓகேண்ணா. அப்படியே இந்த வாரம் வந்து விலை நிலவரம் பார்த்துடலாங்களா, இல்லை டிஸ்கஸ் பண்ணணுமா? பேசுறது இருக்கா? விலை நிலவரம் இல்லை, மேக்சிமம் இந்த வாரம் எல்லாத்துக்கும் மனசுக்கு பிடிச்ச நல்ல மாடை நேரத்துலேயே எல்லாம் வாங்கி ஒரு 4 மணிக்கெல்லாம் நிறைய மாடு வண்டியை ஏற்றியே விட்டு. சரிங்க. அது போக வாங்கினவங்க கொஞ்சம் பேர்த்த எடுத்துருக்கோம். சில பேர் வந்து பேசாமே போயிட்டாங்க, கூச்சப்பட்டுட்டு. ஆமா. சரி ஓகே. இன்னைக்கு எந்தெந்த ஏரியாவுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க? இன்னைக்கு தூத்துக்குடி, இந்த பக்கம் வேலூர், காஞ்சிபுரம், மதுரை, இந்த சைடு லோக்கல்ல எடுத்திருக்கோம். 5-6 ஊர் நிறைய எடுத்திருக்கேன். எனக்கு வந்து எனக்கு திருவண்ணாமலை போயிருக்கிறேன். திருவண்ணாமலை எடுத்திருக்கோம். அது போக எருமைகளும் இப்போ வந்து 4 எருமை பிடிச்சிட்டு போனாங்க. அது வந்து எந்த ஏரியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? அது கள்ளக்குறிச்சிக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருக்கோம், 4 வாங்கி கொடுத்துருக்கோம். அது போக வந்து திருவண்ணாமலைக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருக்கோம். திருவண்ணாமலைக்கு ஒன்று. சரி. இப்போ எருமைகள் வேணாலும் மாடுகள் வேணாலும் உங்களை கான்டாக்ட் வாங்கிக்கலாம். மாடும் சரி எருமையும் சரி கேரண்டியா 4 கிட்ட நம்பிக்கையா பார்த்து எடுத்துக்கலாம். இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு எல்லாத்துக்கும் சிறப்பா சொல்ற மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? 2026 எல்லாரும் சந்தோஷமா இருங்க. எந்த சண்டை சச்சரவும் இல்லாம மன நிம்மதியா இருக்கு. 1000 பிரச்சனை வந்தாலும் சரி வெளியே காமிச்சுக்காதீங்க. அப்பண்டிஸ் பாலிட்டிக்ஸ்னு சொல்லி போயிட்டே இருங்க. எதுவும் பெருசா மனசுல வச்சுக்கிட்டு அதையே உருட்டிட்டு இருக்காதீங்க. எல்லாமே ஒவ்வொரு பொழுது நமக்கு நல்லதாக போறோம்னு நினைச்சிட்டு இருங்க. எல்லாம் அடுத்த நாள் நல்லதாவே நடக்கும். சரி உங்க நண்பர் இருக்காரு, அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாளே வாழ்த்து சொன்னீங்களா? சொல்லியாச்சுங்க. நல்லா வாழ்த்து சொல்லியாச்சு. இருந்தாலும் எங்களுக்கோசரம் அனைவரும் சார்பாக நீங்களும் ஒரு வாழ்த்து சொல்லிருங்க. அதாவது கேமராக்கோசரம் சொல்லாம உங்க ஸ்டைல்ல ஃப்ரண்டா பேசும்போது எப்படி பேசுவீங்க? சொல்லிட்டாரு அவரு, அட்வான்ஸா சொல்லியாச்சு. இல்ல அவர் சொல்லிட்டாரு. அது இல்லாம எனக்கு இந்த சார்பா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் நன்கொடையும் கொடுக்குறான்னு சொல்லி இருந்தாரு. இது வேறயா? அப்போ இன்னொரு 2 மாசம் கழிச்சு எனக்கு பிறந்த நாள் வருது. அப்ப ஊர்ல சரி ஓகேண்ணா. அப்ப இவரை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்த முடியுங்களா? இவரு வந்து நம்ம அண்ணன் தான். இவரு நம்ம மாடு வாங்குவோம் பண்ணுவோம். வாங்கினாலும் ஒரு 1000-500 பெருசாக லாபிக்க மாட்டார். நம்ம கேட்டால் அனுசரித்து கொடுப்பாரு. தப்பு தவறு இருந்தால் அது வேண்டாம்னு சொல்லிடுவார். நல்ல மனுஷன், நமக்காக எதுவுமே அனுசரித்து கொடுப்பாரு. கேரண்டியாக இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தால் நமக்காக முன்னால் நிற்பார். சரி. நட்புங்கிறது அப்படித்தான் இருக்கும், காரியத்தோடு இருக்கிறார். சரி ஓகேங்க. இந்த வருடம் இனிமையாக எல்லாருக்குமே அமையட்டும். ரொம்ப நன்றிண்ணா. இந்த வாரம் வியாழக்கிழமை வருஷம் பிறந்து நமக்கும் வருமானத்திலும் சரி எல்லாத்திலும் எல்லா மக்களும் சந்தோஷமா இன்னைக்கு மாடு வாங்கி கொடுத்துருக்குறோம். எல்லாம் பண்ணியிருக்கு. இந்த வருஷமே சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கு. இனி இந்த வருஷம் ஃபுல்லுமே நல்லா தான் இருக்கு. அடுத்த வருஷம் முடியும் எல்லாத்துக்கும் நல்லா தான். அப்படியே மாடுகள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் ஸ்க்ரோல் பண்ணிடலாம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கிட்டோம். அப்புறம் இன்னொன்னு கான்டாக்ட் பண்றதுக்கு குறிப்பிட்ட டைமுக்கு எது சொல்ல முடியுங்களா, இல்ல எனி டைம் கான்டாக்ட் பண்ணலாம்? அன் டைம் எல்லாம் பண்ணாதீங்க. ஒரு 12 மணி 11 மணிக்கு ரேங்க் கால் எல்லாம் வருது, மிஸ்யூஸ் கால் எல்லாம் வருது. நம்ம குடும்பம் 2ஆ பொழந்துரும். அந்த காலெல்லாம் யாரும் பண்ணாதீங்க.
வாங்கப்பட்டவங்க ஜென்ஸாக இருந்தால் கூட ஒரு 9-10 மணிக்கு முடிவு, லேடிஸாக இருந்தால் மதியானத்திலே பண்ணுங்க, சாயங்காலத்தில் பண்ணுங்க. அன்டைம் எல்லாம் பண்ணி குடும்பத்தை ரெண்டாக்கி விட்றாதீங்க. அன்டைமில் 1 மணி 2 மணிக்கு 7 மிஸ்ஸுக்கு 8 மிஸ்ஸுக்கு ராங் ஃபோன் எல்லாம் வருது. அதெல்லாம் பண்ணாதீங்க. இங்கே யாரும் டைம் பாஸுக்கு யாரும் உக்காந்துக்கிட்டோ யாரோ அந்த அளவுக்கு ஒன்றும் காஞ்சு போய் யாரும் உக்காரல. பொழப்பு கெடுத்துறாதீங்க. அவங்கவுங்க பொழப்பு அதுக்குன்னு ஒரு 4 ஆள் இருப்பாங்க, அதை பாருங்க. எங்களை பொழப்புக்கு ஃபோன் பண்ணி எங்களோட வாழ்க்கையை கெடுத்து விட்டுறாதீங்க. சரி ஓகே, சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நன்றிங்க.